திண்டுக்கல் மேட்டு ராஜகாப்பட்டி சுப்பிரமணிய சுவாமி பங்குனி திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. பால்குடம் ஏந்தி பக்தர்கள் முருகனை வழிபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை திண்டுக்கல்லிலிருந்து எமது செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்கலாம். பாலாஜி, விவரம். ஸ்ரீதர், திண்டுக்கல்ல பேருந்து நிலையத்திற்கு அருகே உள்ள மேட்டு ராஜக்காப்பட்டி அப்படிங்கிற இடத்துல அமைந்துள்ளது 100 ஆண்டுகளுக்கு மேல பழமை வாய்ந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். இந்த திருக்கோயில்ல ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருவது வழக்கம். அந்த வகையில தற்போதைய பங்குனி உத்திர திருவிழாவும் அந்த உற்சவர் விழாவும் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இன்று பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு இன்று காலை முனியப்பன் தெப்பத்திலிருந்து 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்து வந்து திண்டுக்கல் மாநகரின் முக்கிய வீதிகள் வழியாக கோவிலை வந்து அடைந்தனர். பக்தர்கள் சுமந்து வந்த பாலை கொண்டு பாலபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு அலங்காரமும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. இந்த விழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று பால்குடம் எடுத்து வந்த பக்தர்கள் அவர்கள் கொண்டு வந்த அந்த பாலை கொண்டு முருகப்பெருமானுக்கும் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து இந்த விழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று இரவு ராஜ அலங்காரத்தில் மின் ரதத்தில் வான வேடிக்கை மேளதாளம் முழங்க வீதி உலாவும். அதனைத் தொடர்ந்து நாளை ஊஞ்சல் உற்சவமும் நாளை மறுநாள் சரவண பொய்கையில் தெப்ப உற்சவமும் நடைபெற உள்ளது. இந்த பால்குட ஊர்வலத்தில் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஸ்ரீதர், தொடர்ந்து விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. தகவலுக்கு நன்றி பாலாஜி.